மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 4ஆம் தேதி எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. மாயா வந்துட்டு ஜானகியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்பன்னு பார்த்து மகாலிங்கம் இதையெல்லாம் பார்த்துட்டு ஆத்தல மகளும் எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு நாசுக்கா வீட்டுக்கு போறாளுக, இவளுகளை விடவே கூடாது, நம்ம இந்த விஷயத்த பத்தி சீக்கிரம் அந்த புவனேஸ்வரி கிட்ட சொல்லி பிரச்சனையை உண்டாக்கி அந்த ஜானகியை ஜெயிலுக்கு அனுப்பணும், இதனால ரகுராமோட குடும்பமே அவமானப்பட்டு தலை குனியணும் அப்படின்னு மகாலிங்கம் ஒரு பிளான் பண்றாரு. அப்ப மகாலிங்கம் நேரா ஊர் தலைவர்களை போய் பாக்குறாங்க. அவங்க நேரா மகாலிங்கத்தை பார்த்து, என்னையா இந்த நேரத்துல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, ஐயா நம்ம பண்ணை வீடு இருக்குல்ல, புவனேஸ்வரி அம்மாவோட பண்ணை வீடு, அங்க ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட தலைவர்கள் அதிர்ச்சியாகி, என்னப்ப சொல்றீங்க அப்படின்னு சொல்ல மகாலிங்கம் சொல்றாரு, ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஜானகியும் மாயாவும் ரகுராம் குடும்பத்துல இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே சேர்ந்து கார்த்தியை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க தலைவர்கள் நேரா மகாலிங்கத்தை பார்த்து, இங்க பாரு, குடிச்சிட்டு வந்து கண்டபடி உளராத, ரகுராம் ஐயாவோட குடும்பத்துல உள்ளவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும், உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் பல நாள் பகை இருக்கு அப்படிங்கிறது தெரியும், நீ அந்த பகையை வந்துட்டு இப்படி பயன்படுத்துறியா அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்கய்யா, நான் வந்துட்டு அவங்க குடும்பத்துக்கு எதிராக தான் இருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த குடும்பத்துல இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு, நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க, இப்ப நீங்க வந்தீங்கன்னா நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு. இதை கேட்டதோட அவங்களும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பண்ணை வீட்டுக்கு போறாங்க. அப்ப மகாலிங்க சொல்றாரு, ஐயா மாடியில ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கதான் அந்த கார்த்திய கொலை பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அவங்க அதிர்ச்சியாகி, யோ என்னையா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்ல மகாலிங்க சொல்றாரு, நீங்க போய் பாருங்க அப்படின்னு. இது கேட்டதோட நேரா அவங்க போயிட்டு மாடியை பாக்குறாங்க. பார்த்தா கொலை நடந்ததுக்கான எந்தவித தடயமும் இல்லை. அப்ப அவங்க அங்கேருந்து வெளியில வந்துட்டு, யோ என்ன தண்ணியை போட்டு வந்து பாதி குரல எங்களை கரைச்சல் கொடுக்குறியா அப்படின்னு. அப்ப மகாலிங்க கேக்குறாரு, யோ என்னையா இது, அங்க கொலை நடந்திருக்குன்னு சொல்றேன், பார்த்துட்டு வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப தலைவர்கள் சொல்றாங்க, நீ போய் பாரு என்ன நடந்திருக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு. இது கேட்டதோட மகாலிங்கமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்குறாரு. மேலே போய் பார்த்தா அங்கே கார்த்தி கடந்ததுக்கான ஒரு ஆதாரமும் இல்லை. இதை பார்த்ததோட மகாலிங்கம் அதிர்ச்சியாகி, ஆகா ஆத்தால மகளும் நான் போன பிறகு அந்த கார்த்தியை கொண்டு போய் ஏதோ பண்ணிட்டாளுங்க அப்படின்னு மகாலிங்கம் நினைக்கிறாரு. மகாலிங்கம் வெளியில வந்துட்டு நேராக அவரை பார்த்து, இங்கே பாருங்க, நான் என் கண்ணால பார்த்தேன், அந்த மாயாவும் ஜானகியும் சேர்ந்து அந்த பையனை தலையில அடிச்சே கொன்னாங்க, அதை கொண்டு போய் எங்கேயோ மறைச்சிட்டாங்க, ஆனா நீங்க வந்துட்டு இதை நம்ப மாட்டேங்கிறீங்க, ஏன்னா அவங்க தடயத்தை மறைச்சிட்டாங்க, அவங்க கண்டிப்பா இந்த ஏரியாவில் தான் எங்கேயோ அந்த பையனை புதைச்சிருக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட தலைவர்கள் சொல்றாங்க, உனக்கு ஒரு வேலையே இல்லை, இந்த மாதிரிதான் பாதி குரல தண்ணியை போட்டு வந்து உளறிக்கிட்டே இருக்க வேண்டியது, போயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மகாலிங்கம் நினைக்கிறாரு, ஆகா நம்ம நினைச்ச விட அந்த ஜானகியும் மாயாவும் சரியான ஆளா இருக்காளுகளே, நமக்கு தெரியாம சுலபமா அந்த பாடியை மறைச்சிட்டாளுக, விடக்கூடாது, கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது புதைச்சிருப்பாங்க அப்படின்னு மகாலிங்கம், சரி நம்ம காலையில போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு மகாலிங்கம் நேரா வீட்டுக்கு போறாரு. மகாலிங்கம் ஒரே குழப்பத்துல இருக்காரு, அவளுக்கு இவ்வளவு சுலபமா இந்த விஷயத்த பண்ணிட்டு எவ்வளவு ஈஸியா வீட்டுல இருக்காளுக அப்படின்ட்டு மகாலிங்கம் செம்ம கோவப்படுறாரு. அந்த நேரம் பார்த்து சாரு வராங்க. சாரு வந்துட்டு நேரா அவர்கிட்ட, அப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்ல மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாருமா, முக்கியமான விஷயம் அப்படின்னு. அப்ப சாரு கேக்குறாங்க, ஏன்பா என்னாச்சு அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, இந்த விஷயத்த பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, அந்த ஜானகியும் மாயாவும் இருக்காங்கல்ல, அந்த கார்த்திகை கொலை பண்ணாங்க, அது என் கண்ணால பார்த்தமா, உடனே நான் ஊர் தலைவர்களா அழைச்சிட்டு போயிட்டு அங்க இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு காமிச்சேன், ஆனா அங்க உள்ள தடயம் எல்லாத்தையுமே அந்த ஜானகியும் அந்த மாயாவும் அழிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு. இது கேட்டதோட சாரு அதிர்ச்சி ஆகுறாங்க, என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாருமா, அவங்க 2 பேரும் எப்பேற்பட்ட குற்றத்தை பண்ணியிருக்காங்க, அவங்களோட தப்பு மட்டும் நிரூபணம் ஆகிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த குடும்பம் அவமானப்பட்டு நடு ரோட்ல நிற்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட சாரு சொல்றாங்க, அப்பா அந்த மாயா என் கல்யாணத்தையே நிறுத்தி அந்த சீனவை கல்யாணம் பண்ணிட்டால, அவளை ஃபர்ஸ்ட் போலீஸ்ல பிடிச்சு கொடுங்கப்பா அப்படின்னு. இதை கேட்டதோட மகாலிங்கம் சொல்றாரு, ஏமா கொன்னது அந்த ஜானகி ஆச்சேம்மா அப்படின்னு. அப்ப சாரு சொல்றாங்க, அப்பா நீங்க தானே பாத்தீங்க, நீங்களே சொல்லிருங்க கொன்னது அந்த மாயா அப்படின்னு. இது கேட்டதோட மகாலிங்க சொல்றாரு, நல்ல வேலைமா உன்கிட்ட யோசனை கேட்டதுக்கு, அந்த மாயாவை மட்டும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டா அதுக்கப்புறம்
அந்த மாயா காலத்துக்கும் ஜெயில விட்டு வெளியில வர மாட்டா. இதை பயன்படுத்தி ஒன்ன வந்துட்டு அந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டுட்டு வந்துடலாம்ல அப்படின்னு. இதை கேட்டதோட சாருவும், ஆமாப்பா, இந்த விஷயத்த பத்தி நீங்க எப்படியாவது அந்த புவனேஸ்வரி கிட்ட சொல்லுங்க அப்படின்னு மகாலிங்கம் சொல்றாரு. இங்க பாருமா, நான் கொண்டு போய் கண்டிப்பா இந்த விஷயத்த புவனேஸ்வரி கிட்ட சொல்லிதான் ஆகணும். ஏன்னா ஒருத்தரை இப்படி பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்ல அப்படின்னு சாரு சொல்றாங்க. அப்பா எதுக்கும் பாதுகாப்பா இருங்க, ஏன்னா உங்க பக்கம் விஷயம் திரும்பிட்டுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாருமா, அதெல்லாம் நடக்காது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் புவனேஸ்வரியை பாக்குறதுக்கு நேரா புவனேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடியே புவனேஸ்வரி நேரா பசுபதி கிட்ட, அண்ணா, அந்த கார்த்தி எங்கதான் இருக்கான், ஏதோ எனக்கு பதிலா அந்த ரகுராமோட குடும்பத்தை பழிவாங்க போறேன் அப்படின்னு சொன்னா, கடைசியில எதுவுமே நடந்த மாதிரி தெரியலையே, அவன் பாட்டுக்கும் பண்ண வீட்டுல குடிச்சிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கான், அவனை எல்லாம் நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சது ரொம்ப தப்பு அப்படின்னு. அதுக்கு பசுபதி சொல்றாரு, இங்க பாருமா, அவன் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்கண்ணா, அவனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க, 3 நாள் ஆயிட்டு அவன் வீட்டுக்கு வந்து ரொம்ப ஓவரா பண்றான் அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, இருமா நான் ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த கார்த்திக்கு கால் பண்றாங்க. கார்த்தியோட ஃபோன் வந்துட்டு நம்ம மாயா கையில இருக்கு. மாயா வந்துட்டு ஃபோனை பார்த்ததோட அவங்க அப்பா கால் பண்றாரு அப்படின்ட்டு மாயா டக்குன்னு அதுல உள்ள சிம்ம பிடுங்கி அதில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு அந்த ஃபோனை தூக்கி வீசிடுறாங்க. அப்போ பசுபதி சொல்றாரு, ஃபோனு ரிங் அடிச்சு அப்புறம் இப்போ நாட் ரீச்சபிள்னு வருதுமா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பாக அவன் குடிச்சிட்டு அங்கே தான் கிடக்கணும், வாங்க 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியில வராங்க. அப்படின்னு பார்த்து மகாலிங்கம் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேரா புவனேஸ்வரியை பார்த்துட்டு எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்க புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த கார்த்தி தனாவை பழி வாங்குறேன் அப்படின்னும் அந்த ரகுராம் குடும்பத்தை அவமானப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். 3 நாளா இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தான், வீட்டு பக்கமே வரல, அவனை போய் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்கணும் அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, நான் சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்காதீங்க, அவர் உயிரோட இருந்தா தானே நீங்க போயிட்டு சொல்ல முடியும் அப்படின்னு. இதை கேட்டதோட பசுபதி சொல்றாரு, யோ என்னையா காலையிலே தண்ணியை போட்டு வந்து வளர்றியா அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, நான் உண்மையை சொல்றேன், ஆனா நீங்க எல்லாருமே நான் இப்படி பொய் சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அந்த மாயாவும் ஜானகியும் சேர்ந்து உங்க பிள்ளைய கொன்னதை என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. பசுபதி டக்குன்னு மகாலிங்கத்தோட சட்டையை பிடிச்சி, இங்க பாரு, நீ மட்டும் பொய் சொன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மகாலிங்கம் சொல்றாரு. நான் பொய் சொல்லல, நான் அதை என் கண்ணால பார்த்தேன், ஊர் தலைவர்களை அழைச்சிட்டு போயிட்டு அதை காட்டி கொடுக்கறதுக்குள்ள அந்த மாயாவும் ஜானகியும் சேர்ந்து அங்க இருந்த தடயத்தை ஒண்ணுமே இல்லாம அழிச்சிட்டாங்க. அதனாலதான் என்னால ப்ரூவ் பண்ண முடியல. நீங்க பாருங்க, அந்த ஜானகியும் மாயாவும் எப்பேற்பட்ட குற்றத்தை பண்ணிட்டு அவங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி நேரா பசுபதியை பார்த்து, அண்ணா என்னன்னா இவர் இப்படி வளர்றாரு, எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, அந்த ஜானகிக்கு இப்பேற்பட்ட தைரியம்லாம் கண்டிப்பா கிடையாது அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த கார்த்தி தனாவை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஜானகி மாயாவை மிரட்டி இருக்கான். கடைசியில ஒரு லெட்டர் அனுப்பி தனாவை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். ஆனா இது தெரிஞ்சுக்கிட்டு மாயா வந்துட்டு தனா மாதிரியே நடிச்சுக்கிட்டு கார்த்திய பார்க்க வந்திருக்கான். அப்ப கார்த்தி போதையில மாயா கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்திருக்கான். என்னடா இது, இன்னும் வீட்டுக்கு வரலையே மாயா அப்படின்ட்டு ஜானகி அங்க வந்திருக்கா. அப்ப கார்த்தி மாயா கிட்ட தப்பா நடந்துக்க போனதை பார்த்துட்டு ஜானகி மாயாவை தலையில கட்டையெல்லாம் அடிச்சுட்டாங்க. கார்த்திய கட்டையெல்லாம் அடிச்சுட்டாங்க. இதனால கார்த்தி சுருண்டு விழுந்துட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. புவனேஸ்வரி நேரா பசுபதியை பார்த்து, நீ சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்க, அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலம்மா, எனக்கு என்னமோ பதட்டமா இருக்கு, நம்ம போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்ல மகாலிங்கம் சொல்றாரு, நீங்க போய் எதை பார்க்க போறீங்க, அதுக்குள்ளேயும் அவங்க எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க, இனிமே நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, நீங்க சொல்றது இன்னுமே என்னால நம்ப முடியல, நான் அந்த பக்கமா போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நேரா அந்த பண்ணை வீட்டுக்கு போறாங்க. அப்ப மகாலிங்க சொல்றாரு, பாத்தீங்களா, கார்த்தியோட பைக் இங்கதான் கிடக்கு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பண்ணை வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போய் பாக்குறாங்க, பார்த்தா தப்பு நடந்ததுக்கான தடையுமே இல்லை அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, பாத்தீங்களா எப்படி கிளீனா தொடச்சு வச்சிருக்காங்கன்னு, ஆத்தால மகளும் சேர்ந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே அம்முக்கொலை மாதிரி அமுக்கிட்டாளுங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க சொல்றது மட்டும் நடந்திருந்துச்சு, அந்த ஜானகியோட குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, கண்டிப்பா இந்த ஏரியாவில தான் எங்கேயோ அந்த கார்த்தியை வச்சிருக்கணும் அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, சரி வாங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலக்கத்தோட வர. அப்ப புவனேஸ்வரி டக்குன்னு பசுபதி கிட்ட, அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்க,
நம்ம பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு. பசுபதியும் இதுவும் சரியான ஐடியா தாம்மா, கண்டிப்பாக கார்த்திக் எதுவும் ஆகியிருக்காது அப்படின்னு நம்புவோம், நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு. இது கேட்ட புவனேஸ்வரியும் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. அங்கே போனதோட நம்ம மகாலிங்கமும் வராரு. அப்போ புவனேஸ்வரி நேராக மகாலிங்கத்துக்கிட்ட இங்கே பாருங்க, அந்த கார்த்திக்கு இப்படியாச்சு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்ல வேணாம், போலீஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு. இதை கேட்டதோட மகாலிங்கமும் சரி அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரி நேராக போலீஸ்கிட்ட போயிட்டு இது மாதிரி என் அத்தை என் அக்கா அண்ணன் பையன் பேர் வந்துட்டு கார்த்தி, அவன் 2 நாளாக காணும், ஃபோன் அடிக்கிறேன் எடுக்கவே மாட்டேங்கிறான், அவனோட நம்பர் இதுதான், அவனை எப்படியாவது கண்டுபிடிங்க அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறாரு, எப்பயிலேருந்துமா காணோம் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, நேற்று நைட்டுலேருந்து காணோம், நாங்களும் ஃபோன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம், அவன் எங்கே போனான் அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் கவலைப்படாதுங்க, நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்குறோம், அவருக்கு வேறு ஏதாவது பழக்கம் இருக்கா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அப்பப்போ அவன் தண்ணி போடுவான், மற்றபடி அவன்கிட்ட வேற எந்த பழக்கமும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ஊர் ஃபுல்லா இந்த விஷயம் பரவுது. புவனேஸ்வரியோட அண்ணன் பையன் கார்த்தியை காணு அப்படிங்கிற விஷயம் பரவுது. அப்பன்னு பார்த்து ஊர் தலைவர்கள் நேராக ரகுராமோட வீட்டுக்கு வராங்க. ரகுராம் நேராக அவங்கள பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அவங்க சொல்றாங்க, ஐயா, புவனேஸ்வரியோட அண்ணன் பையன் இருக்கான கார்த்தி, உங்க பொண்ணுக்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிங்களே, அந்த பையனை காணுயா அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் ஷாக் ஆகுறாரு. என்ன இப்படி சொல்றீங்க, அவன் நல்லா தானே இருந்தான் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்றாங்க, ஐயா, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணாததுனால அவன் கொஞ்சம் கவலையா தான் இருந்தான் அப்படின்னு வீட்டில் பேசிக்கிறாங்க. ஒருவேளை உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காதனால ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. ரகுராம் அவங்கள பார்த்து, இங்கே பாருங்க, அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்களும் உதவி பண்றோம்னு சொல்லுங்க, எல்லா இடத்துலையும் ஆள் வச்சு தேடுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட தலைவர்களோ சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப இதையெல்லாம் கேட்டுட்டு ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஜானகி டீ கொண்டுட்டு வந்தவங்க டக்குன்னு டீயை கீழே போடுறாங்க. இதை பார்த்ததோட பத்மா ஜானகியை பார்த்து, அண்ணி என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா இங்கேருந்து வந்து, இல்ல கார்த்தியை காணும்னு சொன்னாங்கல்ல, அதான் பெரியம்மா கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டாங்க, மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல, பத்மாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா உடஞ்சி டீ எண்ணத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு மாயா ரூம்குள்ள போயிட்டு நேராக ஜானகிட்ட, பெரியம்மா, இந்த மாதிரி நீங்கள் பதட்டமாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பதட்டமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பிரச்சனை ஆகிரும், யாராவது கண்டுபிடிச்சிடுவாங்க, நீங்கள் பண்ணது வந்துட்டு கொலையே கிடையாது, ஒரு நல்லது தான் பண்ணியிருக்கீங்க, நல்லது பண்ண நீங்கள் வந்துட்டு ஜெயிலுக்கு போகவே கூடாது அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, மாயா, இன்னும் என் கையில் ரத்தக்கரை பறிஞ்சிக்கிட்டு இருக்க மாயா, என்னால் எப்படி வந்துட்டு நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா, நீங்கள் இப்படி தான் இருந்தாகணும், வேறு வழி கிடையாது, நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஜானகி சொல்கிறாங்க, மாயா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா, நீங்கள் மட்டும் உண்மையை சொன்னீங்கன்னா இந்த குடும்பத்தோட மானம் போகும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, ஐயோ, இந்த குடும்பத்தோட மானம் கண்டிப்பாக போகாது என்னால் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மாயாவும் சரி, அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஜானகி யோசிக்கிறாங்க, மாயா வந்துட்டு சாமியா மாதிரி சொன்னாங்கல்ல, மாயா சொல்கிறது கேளு, அவளை மீறி எதுவும் பண்ணாது அப்படின்னு. இது எல்லாமே நம்ம ஜானகிக்கு ஞாபகம் வருது. உடனே ஜானகியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரகுராம் வீட்டில் உள்ளவங்கள கூப்பிடுறாங்க. தனா மட்டும் அவங்க ரூமில் இருக்காங்க. அப்போ வீட்டில் உள்ள எல்லாரும் வந்ததோட ரகுராம் நீரா, நீங்கள் பாருங்க, இந்த விஷயத்தை பற்றி தனாவுக்கு தெரியக்கூடாது, தனா ரொம்ப கவலைப்படுவா அப்படின்னு. இதை கேட்டதோட அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா மகாலிங்கத்தை காமிக்கிறாங்க. மகாலிங்க நேராக புவனேஸ்வரி கிட்ட, இங்கே பாருங்கம்மா, கார்த்திகை காணும்னு எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அந்த ஜானகி நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ மகாலிங்க சொல்கிறாரு, இப்போ கூட உங்களுக்கு அந்த ஜானகி மேலே சந்தேகமே வரல இல்லை அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அந்த ஜானகி மற்ற விஷயங்களை பண்ணுவாளே தவிர்த்து, ஆனால் கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் அவளுக்கு தைரியம் கிடையாது அப்படின்னு. அப்போ மகாலிங்கன் நினைக்கிறாரு, என்ன இவளே அந்த ஜானகிக்கு சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு. அப்போ மகாலிங்க சொல்கிறாரு, நானே அந்த கொலையை நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் அந்த ரகுராம் குடும்பத்துக்கு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒருவேளை உங்கள் பொண்ணை வந்துட்டு அந்த வீட்டுக்கு மறுபடியும் மருமகளாக கொண்டுட்டு போகிறதுக்காக அந்த ஜானகி மாயா மேலே பழி போடலாம்ல அப்படின்னு. இது கேட்டதோட அவர் சொல்கிறாரு, என்னம்மா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் கார்த்தி எங்கே இருக்கான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியட்டும், அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் வந்துட்டு நேராக அந்த வீட்டையெல்லாம் செக் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு லேப்டாப்பை பார்க்குறாங்க. அப்போ லேப்டாப்பில் கடைசியாக ஒரு வீடியோ வந்துட்டு லோட் ஆகியிருக்கு. அதை பார்த்ததோட போலீஸ் வந்துட்டு சந்தேகப்படுறாங்க. அப்போ அதில் வந்துட்டு தனாவோட வீடியோவை இருக்கிறத பார்த்துட்டு போலீஸ் ஷாக் ஆகுறாங்க. அப்போ போலீஸ் வந்துட்டு நேராக அந்த லேப்டாப்பை வந்து செக்யூர் பண்ணுறாங்க, இந்த லேப்டாப்பை யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம
போலீஸ் வந்துட்டு நேராக புவனேஸ்வரி குடும்பத்தை கூப்பிடுறாங்க. புவனேஸ்வரி வராங்க. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, அம்மா உங்ககிட்ட மட்டும் தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னதோட புவனேஸ்வரியும் சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, இது மாதிரி உங்கள் பையனோட லேப்டாப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அவன் நல்லவன் தானே அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், அவன் நல்லவன் தான், அவனுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையவே கிடையாது அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, பல பெண்களோட வீடியோ இந்த லேப்டாப்பில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் பையன் நிறைய தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியுது. கண்டிப்பாக அவங்கள யாரோ ஒருத்தவங்க தான் உங்கள் பையனை கடத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி ஷாக் ஆகி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, போலீஸ் வந்துட்டு இந்த லேப்டாப்பை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை காமிக்க புவனேஸ்வரி லேப்டாப்பை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, உங்கள் உங்கள் பையனுக்கு தவறான பழக்கங்கள் நிறைய இருந்திருக்கு, அதனால தான் அவன் காணாமல் போயிட்டான். ஒன்று அவன் காணாமல் போயிருக்கணும், இல்லை யாராவது கடத்திட்டு போயிருக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ கடைசியாக அந்த போலீஸ் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அதோட ரகுராம் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல தானே, அவங்களோட வீடியோ கூட இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்போ மகாலிங்க சொல்கிறாரு, இப்பயாவது புரியுதா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகமாக இருக்குது, அவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு. போலீஸ் கேட்குறாங்க, யாரு மேலமா சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ரகுராம் வீட்டில் உள்ள ஜானகி மாயா மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, அவங்கள கைது பண்ணுங்க, விசாரிங்க அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்கள விசாரிக்கிறோம் அப்படின்ட்டு நேராக ரகுராமோட வீட்டுக்கு வராங்க. அப்போ போலீஸ் வரதை பார்த்துட்டு ரகுராம் கேட்குறாரு, சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, சார் இது மாதிரி அந்த கார்த்திக் காணாமல் போன கேஸில் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு. ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், கல்யாணம் நின்ன பிறகு அந்த குடும்பத்துக்கு எங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதோட போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், நாங்கள் விசாரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அவங்களுக்கு வந்துட்டு ஜானகி மாயா இவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது, ஸோ அவங்க 2 பேரையும் நான் விசாரிக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா ஷாக் ஆகுறாங்க. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாயா, அன்னைக்கு கார்த்திக் காணாமல் போன நைட்டு நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, நான் வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு. அப்போ பத்மா நினைக்கிறாங்க, இவளும் ஜானகி வீட்லேயே இல்லை, ஏன் பொய் சொல்கிறாளுங்க அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, என் அண்ணியும் மாயாவும் வீட்லேயே இல்லை, அவங்க 2 பேரும் பாதி ஊரில் எங்கேயோ போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு. அப்போ சிவா சொல்கிறாரு, ஆமாம் நானும் பார்த்தேன், அண்ணியும் மாயாவும் சேர்ந்து அந்த சுடுகாட்டு பக்கமாக நடந்து போயிட்டு இருந்தாங்க, நாங்கள் வந்துட்டு சுடுகாட்டு பூஜையில் இருந்ததுனால நான் அதிகமாக கவனிக்கல அப்படின்னு. இது கேட்டதோட மாயா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், என்ன விசாரிக்கிறதா இருந்தாலும் என்ன கூட்டிகிட்டு போயிட்டு விசாரிங்க, மாயாவுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, இந்த விஷயத்துல மாயாவுக்கும் சின்ன தொடர்பு இருக்கிறதுனால நாங்கள் அவங்களையும் விசாரிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம ஜானகி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவங்க எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், பெரியம்மா மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் என்ன விசாரிங்க அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, ஆமாம்மா, ஜானகி மேடத்தை விட உன்னையை தான் அதிகமாக விசாரிக்கணும், நீ தான் அடிக்கடி அந்த கார்த்தியை சந்திச்சிருக்க அப்படின்னு. இது கேட்டதோட மாயா ஷாக் ஆகுறாங்க. அப்போ போலீஸ் வந்துட்டு நேராக மாயாவை கூட்டிகிட்டு போக இதை பார்த்துட்டு ரகுராம் ஷாக் ஆகுறாரு. அப்போ பத்மாவும் பார்வதியும் சேர்ந்து, அண்ணி பார்த்தீங்களா, கடைசியில் எப்பேற்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிட்டான்னு, அந்த கார்த்தியை எதுக்காக இவ வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு பத்மா, கண்டபடி வளராத, உனக்கு தெரியாதா, பல விஷயங்கள் இருக்க, பொறுமையாயிரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாயாவை கைது பண்ணி கூட்டிகிட்டு போக இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் ஒரு பக்கம் கார்த்தியை காணோம் அப்படின்னு ரொம்ப கவலையும் படுறாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.